அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இருக்கக்கூடியது. நம்ம வந்து இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவிங் ஆவரேஜோ ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் அட்ரஸோ எதையுமே பார்ப்பது கிடையாது. ஃபுல்லி மேக்ஸ் தான். அது என்ன நியூஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எனி வந்தாலும் இங்கே மேக்ஸில் நடக்காமல் அங்கே எதுவுமே நடக்காது. அப்போ அதை சார்ந்து நீங்கள் இனிமேல் படிக்கும் பொழுதோ ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதோ அதை சார்ந்து பண்ணுங்க. இண்டிகேட்டர் பேட்டர்ன் இதை கூட நான் ஷோ பண்ணலாம். 1000 பேட்டர்னை இதை இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்டர்னை ஷோ பண்ணி இங்கே வந்தால் இப்படி போகும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணலாங்க. அதெல்லாம் தவறு. பேட்டர்னுங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலிடேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அது வரைக்கும் அது கிடையாது, பிரேக் அவுட் ஆகல அப்படின்டுவோம். ஆனால் அங்கேருந்து ஏறுறது, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த ரூல்ல இந்த பாட்டமை பிரேக் பண்ணாதான் ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா இங்க இருந்து இறங்குச்சு இல்லையா, அப்ப இது என்னதுங்க? அப்ப இங்க இருந்து இறங்குது இல்லையா, இது என்னதுங்க? அப்ப இங்க இருந்து வரக்கூடிய பால் இந்த கேள்விகள் எழுந்த. அப்ப பேட்டர்ன்ங்கிறதெல்லாம் என்னன்னா முதலீடுக்கானது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம பொசிஷன் அதுவும் இப்போ நீங்க வந்து இதுல இருந்து இறங்குதுனாக்கல இங்க இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேக்ஸ் படி வரும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல இங்க பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இங்க நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்ணி என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாட் அட்வைசபிள். அதே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த புள்ளின்னா அந்த புள்ளி தான் கால்குலேஷன், அந்த பிரைஸ்னா அந்த பிரைஸ் தான். அப்போ அதுக்கே அப்படின்னும் போது ஆப்ஷன் பையருக்கு அப்போ இன்ட்ராடே ட்ரேடருக்கு எப்படி இருக்கணும்? நீங்க ஆப்ஷனுடைய மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்றீங்கன்னாக்கல மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து மார்க்கெட்ல இங்கேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ மார்க்கெட்ல இங்க ஒரு இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா உங்க பிரீமியம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் கரைச்சு போய்கிட்டே இருக்கும் கீழே. அதை வச்சு இங்க இருக்கிற சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்க இதை பை பண்ணி தான் உங்க நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு டைம் கிடையாது. காலையில 9 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும், அது இப்பவே தெரியும். ஆனா ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாது. ஒரு பிரீமியம் ஒரு மூவ்மெண்ட்டை பொறுத்து அந்த பிரீமியம் எங்க போகுதுன்றத, அந்த மார்க்கெட் எங்க இருக்குன்றத பொறுத்து அந்த பிரீமியம் மூவ்மெண்ட் ஆகும். காலையில 500 போகும், இதே 400 வந்துருச்சுன்னா உங்க பிரீமியம் எல்லாமே 500ல இருந்து அத்தனையுமே இதாயிடும். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட, நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட, எக்ஸ்பைரி இன்னைக்கு 0 to 0 கால். நம்ம ரூல் என்னவோ அதை பயன்படுத்துங்க. ரூல்ஸ் ஆஸ் பர் ரூல். என்ன இம்பார்ட்டன்ட் ரூல் அது, அந்த ரூல் கிடைக்கலையா அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளாம் 0 to 0 இருக்கு, ஆனா நானும் அதெல்லாம் பண்றது கிடையாது, சொல்லி கொடுக்கறதோட சரி. ஏன்னா அதுல 0ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம முதலீடு பண்ணுவோமா? அப்ப அதுக்கேற்றாற்போல் உங்களுடைய வர்த்தகத்தை பண்ணுங்க. சரி, நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரைக் வரும். 25,400 புட்டு 68 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிப்டி ஃபர்தர் அப் சைடு, அதே 68 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி டவுன் சைடு. அப்போ நீங்க உங்க முடிவு இங்க வரும்பொழுது மட்டுமே எடுக்க வேண்டும். அப்புறம் இந்த ஸ்ட்ரைக் மேல இருக்கு, இந்த பிரைஸ் மேல இருக்குன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகும். இல்ல இந்த பிரைஸ் கீழே இருக்குன்னா இது கீழே போயிட்டு ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் இல்ல ரிவர்ஸ் ஆகுனால இங்க போயிட்டு இங்கே ரிவர்சல் ஆகணும். இல்லை இங்க ரிவர்சல் இருக்கும், அப்படியே கூட ரிவர்சல் ஆகி மேலே தூக்கலாம். அப்போ ரிவர்சல் இங்க ஒரு பிரைஸ் இருக்கும். அங்க அது எப்படி இங்க இந்த பிரைஸ்க்கு மேல இருக்கா கீழே இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபால்ஸா கூட நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. ஃபால்ஸ் நிற்கிற மாதிரி மேலே ஸ்ட்ராங்கா நிற்கிறேன், ஏறிடுவேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரேகை கீழே அடிப்பாங்க. இதெல்லாம் நம்மளால அழகா மேக்ஸ் கால்குலேஷனை போட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதற்கு நம்ம எப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க யாருக்கிட்டையும் கிளாஸ்க்கெல்லாம் போக தேவையில்ல, நீங்களே பயிற்சி எடுக்கலாம். முதல்ல ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்க. யாரா கால்ஸ் கொடுக்குறாங்க, இங்க யூடியூப்ல ஏறுதுங்களாம் இறங்குது, அதெல்லாம் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா? அது தெரிந்து கொண்டு வர்த்தகம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.